இருப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 10வது பாடம் 119. அது 9 முடிஞ்சிட்டுங்களே. 9 கூட, அதாவது அகர முதல எழுத்தல்ல 118. அதாவது கருத்து வடிவம் செயல் வடிவம். இந்த அத்வைதம் துவைதம், அத்வைதம்னா ஒன்றே, துவைதம்னா ரெண்டுன்னு அர்த்தம். சில பார்த்தோன்னா அத்வைதம் கருத்து வடிவம், துவைதம் செயல் வடிவம். செயல் வடிவத்துல தவறு ஏற்படுகின்ற பொழுது கருத்து வடிவத்தில் சொல்லி சரி செய்யப்பட வேண்டும். இது உலகத்துல நடந்துகிட்டே இருக்கும். உண்டு இல்லை, மேலே கீழே இப்படி சொல்லிட்டே போலாம். ஒன்று இரண்டு, ஒன்றாக இருப்பது இரண்டாக இருப்பது. இப்ப மனிதன் ஒன்றாக இருக்கிறான். மனிதன் எப்படி இருக்குன்னா, இயற்கையும் மனிதனும் ஒன்றே. இயற்கை தான் நம்மளை ஆட்டுவிக்கிறது. இயற்கையோடு போய் சேரணும், அவ்வளவுதான். ஆமா, அதுதான் உண்மை. ஆமா, இயற்கையோட போய் சேரணும்னா இயற்கை என்ன விரும்புதுன்னா நோய் இல்லாம வந்து சேர சொல்லுது. மனிதன் தோன்றியதே இயற்கையில இருந்து. ஆமா, எங்க ஆரம்பமானது அங்க இடம் போய்தான் சேரணும் தான். அப்ப இதுல உயிர் மட்டும்தான், இந்த ஆற்றல் மட்டும்தான். இந்த உடல்ங்கிறது இந்த ஆற்றலை இயக்குவதற்கான ஒரு உரு, ஆற்றலை இயக்குவதற்கான உரு. இந்த உருவம் என்பது ஆற்றலை வைத்துக் கொண்டு உருவத்தை ஆற்றுகிறது, அவ்வளவுதான். பெட்ரோல் அங்கிருந்து இருக்குது, நமக்கு வந்து உருவம் தான் இருக்கு. பெட்ரோல் போட்டா வண்டி ஓடுது, பெட்ரோல் இல்லைன்னு வண்டி ஓடாது. அந்த மாதிரி உயிர். அப்ப இது என்ன தெரியாம இருக்குதுன்னா, இது வந்து சமாதி நிலைத்தான் அது விரும்புகிறது. சமாதினா எந்த நோயும் இல்லாமல் பழம் பழுத்து கீழே விழுந்து இனப்பெருக்க தகுதியோட வரணும். நோயே இல்லாம ஒரு பழம் பழுத்து கீழே விழுந்ததுன்னா அது நோயே இல்லாம கீழே விழுகணும். என்னது? நோயே இல்லாம கீழே. அப்பதான் அது தகுதி, முளைக்கும் திறன். அப்பதான் அது முளைக்கும். பழம் பழுத்து கீழே விழுகிறது எல்லாமே அப்படித்தான். காய் முத்துச்சினாவே பழமா மாறுது. அது பல வகையான கோடிக்கணக்கான விதைகளை வைத்துக் கொண்டுதான் தன்னை இருப்பை காலி செய்து விட்டு இயற்கையோடு கலந்து விடுகிறது. இதே மாதிரிதான் நாமளும். இது யாரும் மாற்றவே முடியாது. காலங்காலமா வர்றது அதுதான். கோடிக்கணக்கான இவங்க சொன்னது இதுல இடைஞ்சலா இருக்கிற வாய் ருசியும், இந்த வாய் ருசி தான் அவங்க கரெக்டா சொல்றாங்க. வாய் ருசியும் அது ஏற்படுகிற பிரச்சனைகளும், அவ்வளவுதான். சரி, அததான் அது வந்து பல்வேறு வடிவத்துல சொல்றாங்க. கருத்து வடிவம் பாருங்க பின்னாட, அத்வைதம் கருத்து வடிவம், துவைதம் செயல் வடிவம். கருத்து வடிவம் செயல் வடிவம். கருத்துன்னா உண்டுன்னு வச்சுக்கலாம், செயல்னா செயல் வடிவம் இல்லைன்னு வச்சுக்கலாம். பிளஸ் மைனஸ் இப்படி சொல்லிட்டே போலாம். நேற்று பேச உண்டு, அது அவை ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. அதனுடைய பயன்பாடு மட்டும்தான் தேவை. அதனுடைய பயன்பாடு என்ன? இப்ப நாம என்ன பண்றோம்? உண்டுன்னு சொல்லி பயன்பாடு எடுத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லி பயன்பாடு எடுத்துக்கிட்டு மூணாவது ஒரு சக்கரத்தை போட்டு நாம விழுகாம போறோம். அதான் உண்டுன்னு சொல்லுவதில் இருக்கிற பயன், இல்லைன்னு சொல்வதில் இருப்பதன் பயன். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு மூணாவது ஒரு சக்கரத்தை போட்டு நாம வசதியா போயிட்டு இருக்கிறோம். 2 சக்கரத்துல போறதை விட 3 சக்கரத்துல போறோம் பாதுகாப்பு. 2 சக்கரத்துல போறதை விட 3 சக்கரத்துல போறது முழு பாதுகாப்பு. அதுக்கு முக்கோணம் பாங்க. முக்காணத்தை நீங்க போட்டீங்கன்னா அந்த பொருள் சாயாது. முக்காணத்தை போட்டோம்னா அந்த பொருள் சாயாது. பிடிமானம் வந்துடும். இது இயற்கையில் இருக்கிற தன்மை. பாருங்க, மனித சமுதாயத்தை துவைதம் செயல் வடிவில் ஓங்கி நின்று, தீமை செயல் வடிவில் ஓங்கி நின்று, செயல் வடிவில் அதிகமா போச்சுன்னா செயல்ல பிழை ஏற்பட்டால், அத்வைதம் கருத்து வடிவம் தோன்றி செயல் வடிவத்தில் இருக்கிற குறைகளை என்ன பண்ணும்? சமப்படுத்தும். தோன்றி தீமையை அடக்கி வைத்தது. இது மாறி மாறி நடந்தது. அதுக்கு ஒண்ணு வேதங்கள் துவைதம். வேதங்கள் 2வது நிலை.
செயல் வடிவம். வேதங்கள் 2வது வடிவம். அதுல பாத்தீங்கன்னா செயல் வடிவம் யாகங்கள் போடிய இன்னைக்கு யாகம் நடத்திட்டு இருக்கான் பாருங்க, அது அழிக்கிறது தான். இன்னைக்கு யாகம் நடத்துறது அழிக்கிறதுக்கு தான். உங்களை எந்த யாகம் நடத்திட்டு போடுறான் பாரு, ஒவ்வொரு வீட்டுல யாகம் நடத்துவான், கல்யாணத்துல யாகம், ஆமா எல்லாம் அழிப்பு தான். ஆனா இயற்கை முறைப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்துவதற்கு அழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ப அழிவெல்லாம் அவன் தொடங்குறான், நாசமா போறது. முதல்ல அந்த யாகங்களை ஒழிக்க வேண்டும் இந்தியாவில இருந்து. இன்னைக்கு அதை வைத்து வைத்து படம் நடத்திட்டு ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. இது எல்லாத்துக்கும் புரிகிறது இல்லை. சரியா? இதமா அவன் சம்பந்தமே, குடும்பத்தோடு சம்பந்தமே இல்லாதவன் உங்களுக்கு என்ன பண்ற, கூட்டி வைக்கிறான். அப்ப அந்த காலத்துல பெரியவங்க தான் வந்து திருமணம்ங்கிறது 2 மனங்கள் சேர்ந்தது தான். ரெண்டு ரெண்டு ஆமா மனங்கள் சேர்ந்ததுன்னா இனப்பெருக்கத்துக்கு தான் அவங்க போறாங்க, அவ்வளவுதான். இனப்பெருக்கத்துக்கு தான் அது போறாங்க. யாரா இருந்தாலும் சரி இனப்பெருக்கம் தான். ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இனப்பெருக்கம். அந்த மனம் ஒத்துச்சுன்னா வாழ்க்கை வாழ்வாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் பெருசாகிற வரைக்கும் குழந்தை நலனுக்காகத்தான் சேர்ந்து வாழ்றாங்க. யாருக்காக சேர்றாங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு சேர்றாங்க. அப்ப இனப்பெருக்கத்திற்கு எந்த வகையான தீமை வராம இருக்கணுமோ 2 பேர் சேர்ந்து வாழணும். இன்னைக்கு 100க்கு 99 பேர் சேர்ந்து வாழ்றது இல்லை. மன ரீதியாக கண்டபடி குழந்தைகளுக்காக வாழாமல் தனக்காகவே மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது அடிப்படை தப்பு. குடும்பத்தினுடைய பொறுப்பே வந்து இந்த தலைச்சம்புள்ளி தன்னுடைய குழந்தை பொறுப்புக்கு வர்ற வரைக்கும் 2 பேர் சேர்ந்து வாழ வேண்டும். அப்பதான் குழந்தைகளுக்கு நல்லது. ஆனா இன்னைக்கு 99 பேரு வேறு நோக்கத்துக்காக திருமணம் செய்து நாசமா போய் கொண்டிருக்கிறது. சரி சரி. வேதங்கள் துவைதம், செயல் செயல் வடிவம். யாகங்கள் அதிகரித்து மதத்தை யாகங்கள் அதிகரித்து மந்தை மந்தையாக கூட்டம் கூட்டமாக கொலைகள் சாப்பிட்டு எத்தனை கொலை செஞ்சிருக்காங்க பாருங்க. மகாவீரர் பலியிடப்பட்ட பலியிடப்பட்டன. மகாவீரர் ஜெயினர் புத்தர் முதலிய மகான்கள் அத்வைதம் கருத்து வடிவம் ஜெயின மதமும் புத்த மதமும் கடவுள் நம்பிக்கை என்ற துவைத சித்தாந்தத்தை புறக்கணித்து அகிம்சையை வலியுறுத்தின, கொல்லாமையை வலியுறுத்தின. அதாவது கருத்து வடிவம், இந்த மாதிரி கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தன் ஒரே மகனுக்கு கூட காவி உடையை கொடுத்தவர் புத்தர் பெருமான். திருவள்ளுவர் துவைதம் செயல் வடிவம். நாம சேர்றது செயல் வடிவம். செயல் வடிவத்தில் கருத்து, செயல் வடிவத்தில் இருக்கிறதெல்லாம் சரி வரணும். திருவள்ளுவர் செயல் வடிவம். அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் ஒற்றை புள்ளின்னு அர்த்தம். ஆதி பகவன் ஒற்றை புள்ளி, அதான் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கான அடிப்படை புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து தான் எல்லாம் உண்டாச்சு. இந்த புள்ளி தான் கடுமையான எடை உடையது, கடுமையான ஆற்றல் உடையது. அந்த ஒற்றை புள்ளி தான் சிங்குலாரிட்டி ஒற்றை புள்ளி. அந்த ஒற்றை புள்ளி தான் அனைத்துமே. அதிலிருந்து உலகம் அதான் திருவள்ளுவர் ஆதியாகிய புள்ளி, ஆதி பகவன், ஆதி புள்ளிம்பாங்க. அதான் ஆதி பகவு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே. இந்த ஆதி பகவன் என்று சொன்னாலே முதல் புள்ளின்னு அர்த்தம். முதல் புள்ளி பகவன் என்று சொன்னாலே அந்த முதல் புள்ளி. அந்த இன்னுன்னு சொல்லி ஒரு பேர் கொடுக்கறது. இல் அவள் அவன் அப்படின்னு கொடுக்கற மாதிரி ஆதி பகவு முதல் பகுதின்னு அர்த்தம். பகவுனா பகுதின்னு அர்த்தம். ஆதி பகவுனா முதற் புள்ளின்னு அர்த்தம். இவன் ஆதி பகவனை எதுதான் சொல்லிட்டு இருக்கான்? ஆதி பகவன் முதல் புள்ளி. அதுதான் விஞ்ஞானிகள் சொல்றது. முதல் புள்ளியிலிருந்து தான் உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதான் சொல்றாங்க, முதல் புள்ளி. அதுதான் ஆற்றல். அதுதான் விரிஞ்சு, அந்த புள்ளி என்னாச்சுன்னு விரிஞ்சு போய் சுருங்கி இருந்தது விரியுது. இப்ப நீங்க ஒரு பூத கண்ணாடி எடுத்துக்கிறீங்க, லென்ஸ்ன்னு சொல்றீங்க. அது பார்த்தீங்கன்னா நடுவுல இட்லி மாதிரி நடுவுல வீங்கி இருக்கும், ஓரத்துல சன்னமா இருக்கும். அப்படியே அது விரிஞ்சிருக்கிற வெளிச்சத்தை இப்படி காமிச்சிங்கன்னா விரிஞ்சிருக்கிற வெளிச்சத்தை அப்படியே சுருக்கி நடுவுல சுருன்னு அடிக்கும். அப்ப ஒற்றை புள்ளிக்கு வருது. என்னது? ஒற்றை புள்ளியா மாறுது. என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு கண்ணாடி பரவி இருக்கிற வெளிச்சத்தை சுருக்கி ஒற்றை புள்ளியாக மாத்துறப்ப பயங்கர சக்தியா மாறுது. அதே ஒற்றை புள்ளிதான் பரவி இருக்குது. அதே காயத்தை காட்டுற சூரியன் பற்றல ஒன்றும் ஆகுறது இல்லை. அதே அந்த கண்ணாடி வச்சு சுருக்கிறப்ப எங்கிருந்து வந்துச்சு பாருங்க. இதுதான் அறிவு. இதை கண்டுபிடிச்சா பாருங்க. இது எப்படி கண்டுபிடிச்சான்னா பனித்துளி வச்சு கண்டுபிடிக்கிறேன். தமிழர்கள் இந்த பனித்துளி பத்தி எழுதுவாங்க. சிறு பனித்துளி தூரத்துல இருக்கிற பனை மரத்தை உள்ள காட்டும். தூரத்துல இருக்கிற பனை மரத்தை அப்படியே அதுக்குள்ள காட்டும். பார்த்தீங்கன்னா பனைமரம் தெரியும். எங்க இருக்கிற பனைமரம்?
இந்த சிறு துளிகள் தெரியும். அப்ப பெருசா இருக்கிறதுல இந்த துளிகளை வந்துடுது. இந்த துளியில தொடர்ந்து சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த பனித்துளி பட்டு புல்லே தீ பிடிச்சிடும். இப்படித்தான் காட்டுல தீ ஏற்படுறது. காட்டுல தீ தீ ஏற்படுறது ஏற்படும். இதெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ அந்த அந்த குதித்து வர்றதான் ஒற்றைப்புள்ளின்னு சொல்லுவாங்க. அது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகின்ற தொடங்கும் திருக்குறள் இறை நம்பிக்கையோடு ஆரம்பித்து புத்த மதத்தை தழுவி பல கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு துறவு அரசன் முதல் உழவர் ஈராக பலருடைய கடமைகளை விவரிக்கும் உலகத்தின் முதலாவது நிலைத்து தமிழ் வேதம் என்ற முறையில் இருந்து வருகிறது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. உரையாசிரியர்களின் ஆழ்ந்த நோக்கு மறந்த சில சொற்களால், அதாவது இந்த திருக்குறளுக்கு பொருள் எழுதும் பொழுது உரையாசிரியர்கள் ஆழமாக ஆராய்ச்சி செய்யாமல் மேலோட்டமாக எழுதியதன் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு பல்வேறு வகையான சிக்கலுக்கு ஆள்பட்டிருக்கிறோம். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் ஒழுங்கா எழுதியிருந்தாலும் கூட 1000 ஆண்டுக்கு பின்னால் வந்த உரையாசிரியர்கள் உரை பொருள் எழுதுங்கிறது தப்பா போயிடுச்சு. அதே அப்ப செவிவழி செய்திகள் இருந்த பொழுது, ஆசிரியர்கள் இருந்த பொழுது, அப்ப 2000 ஆண்டு ஆச்சுங்கிறாங்க. அப்ப 1000 ஆண்டுக்கு பின்னாடிதான் உரை எழுதுறாங்க. அப்ப அந்த 1000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லி இருந்த பொழுது அந்த செயல் வடிவத்தில் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பெல்லாம் உலகம் உருப்படியா இருந்தது. எப்படா கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரி உரை தப்பா எழுதும்போது ஆழமா கெட்டு போச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, படித்தவர்கள் பாவம் செய்யக்கூடாது, படித்தவர்கள் தான் நாட்டை ஆள வேண்டும். இந்த மாதிரி இயற்கை ரகசியங்களை, தவ வலிமை மிக்கவர்களை, ஒழுக்கம் மிக்கவர்கள் தான் நாட்டுக்கு அரசனாக்கப்பட வேண்டும். அதுதான் குடவோலை முறைன்னு அடிப்படை. அப்ப திருக்குறள் தான் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. திருக்குறள் வழி நடந்தோம்னா உலகத்துல எதுவும் நடக்காது. அதனாலதான் திருக்குறளை இந்தியாவினுடைய சட்ட நூலாகவோ, இந்தியாவினுடைய இயற்கை நூலாகவோ, இந்தியாவினுடைய பொது நூலாகவோ அறிவிக்க சொல்லி போராடுறாங்க. ஆனால் யாரும் அது கண்டுக்கிறதே இல்லை. சும்மா வாயில மட்டும் வர சுடுவானுங்க. புரியுதுங்களா? சரி, ஏன்னா இதுல கடுமையான விதிகள் உடையது, ஒழுக்க விதிகள் உடையது திருக்குறள். ஆகையினாலதான் எந்த அரசர்களும், அந்த காலத்துல அரசர்கள் கூட இதை ஏற்றுக்கல. இது கடுமையா இருக்குது. ஐயா, ஒழுக்கம்னா கடுமையா தான் இருக்கும். ஒழுக்கம்னா கடுமையா தான் இருக்கு. அதனை ஒழுக்க கடுமையா நேர் பிடிச்சாதான் ஒழுக்கம் வர்றதுக்கு அது கடுமையா இருக்கு. அதனால நான் ஏத்துக்கிறது இல்லை. ஆனால் இங்கதான் உடம்பு கெட்டு போகுது. முதல்ல உடம்பு கெட்டு போச்சுன்னா, ஏன்னா உடம்பு கெட்டு போய் தண்டனை கொடுக்கணும் இல்ல. இயற்கை எளிமையா என்ன பண்ணுது, நீ ஒடுக்கும் போறியா, முதல்ல உடம்பை முதல்ல அவனை உடம்பை கெடுத்து விட்டுற, சித்திரவதை பண்ணி சாப்பிட்டு, உடனே சாகவும் கூடாது, கொல்லணும். நாயா பெய அலைந்து அவனால அந்த குடும்பமே சிரமப்படணும். அல்லது ஒருத்தன் கெட்டு போனானா அவனால அந்த குடும்பமே சாகணும், அந்த குடும்பமே கவலைப்படணும். அதுதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. அத்தனை பேர் சித்திரவதைப்படுறான். அப்படி எப்படி ஒரு கொடுமை பாருங்க. அதுல இப்ப நாம தப்பிச்சிட்டோம்னா நம்ம குடும்பம் தப்பிச்சுக்குது. முதல் நோயற்ற வாழ்வு. அப்படி என்னமோ இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறது போறது வரலாம், அப்புறம் இருக்கட்டும். முதல் நோயில்லாம வாழ்ந்துட்டாக அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய விடுதலை. நம்ம சுதந்திரமா போயிட்டு இருக்கலாம். நம்ம சுதந்திரமா போயிட்டு இருக்கலாம். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி 100 நாளைக்கு முன்னாடி இருந்த சுதந்திரம், 100 நாளைக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை என்பது வேறு, இப்ப இருக்கிற வாழ்க்கை என்பது, இந்த வாழ்க்கை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். வாழ்க்கையே வித்தியாசமா. பலருடைய சிந்தனையை நீங்க தூண்டுறீங்க. உங்கள் சிந்தனையும் தூண்டப்படுகிறது, பலருடைய சிந்தனையும் தூண்டப்படுகிறது. நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள். மற்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் கேட்கறீங்க. அவன் பதில் சொல்லாம முடியாம ஓடிட்டு இருக்கிறான். அதான் வித்தியாசம். உண்மை. சரி, உண்மை. சரி, ஆமா, உண்மை. ஆனா ஒண்ணு உண்மையே. ஆனால் அவர்களும் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் அந்த போதை வாழ்க்கை அவர்களை தடை செய்யும். அவர் ஞானிகள் மாதிரி ஏமாத்திட்டு இருப்பானுங்க. வெறும் மடத்தை கட்டிட்டு, வெறும் கோயிலை கட்டிட்டு, அவன் செத்து போய் 300 வருஷம் 400 வருஷம் 200 வருஷம் 100 வருஷம் இருக்கும். அதை வச்சு கதையை ஓட்டிக்கிட்டு அப்படியே கும்பல் உட்காந்துட்டு போதை கும்பலாகத்தான் இருப்பார்களே தவிர ஒரு நாளும் நீங்கள் கேட்கிற கேள்வி அவனுக்கும் இடம் தெரியாது. ஆனா அவனே எதவே எழுதிட்டு இருக்கிறான். அவன் சொந்த மூளையை பயன்படுத்துறதே இல்லை.
தன்னுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி எவன் அந்த சொந்த மூளையை பயன்படுத்தி அது ஆதாரங்களை காட்டுவதற்கு மேற்கோள்களை காட்டுங்களே தவிர முதல்ல அவரோட சொந்த மூளையை பயன்படுத்தணும். கூடுதலாக ஆதாரம் வேணுங்கிறதுக்காகத்தான் சிலர் சொல்லுவதை எடுத்து காட்டுகிறோம். அதான். அப்ப வெங்கடேசன் தன் சொந்த உடம்பை ஆராய்ச்சி பண்ணாரு. சொந்த உடம்பை ஆராய்ச்சி பண்ணி முதல் முறையாக எந்த மருந்து உலகத்திலே முதல் முறையாக எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் தன்னுடைய அனைத்து நோய்களும் குணமாக்கி ஒரே ஆள் வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி தான். இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமானது. ஏன்னா இவர் ஆராய்ச்சி பண்ண நூல் வந்து திருக்குறள். அது 2000 ஆண்டுக்கு முந்தையது. அது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. ஏதோ மேலோட்டமா பார்த்தோமா பொருள் புரிகிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்ட குறளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் அது உலகத்தின் அடிப்படை சொத்தான நோயற்ற வாழ்வை கொடுக்கிறது. சரி, இவ்வளவு கொடுத்த இயற்கை ஏன் நோயற்ற வாழ்வை மட்டும் தரல? எல்லாத்தையும் இயற்கை படைச்சிருக்குதுங்கிறாங்க. நீரை படைத்து பஞ்சபூதத்தை படைச்சு, நீரை படைத்து, நெருப்பை படைத்து, காற்றை படைத்து, நிலத்தை படைத்து, ஆகாயத்தை படைத்து, செல்வங்களை படைத்து, எத்தனையும் படைத்தது. ஏங்க எல்லாம் கொடுத்து நீ ஏங்க ஆரோக்கியத்தை மட்டும் தர மாட்டேங்குது? என்னங்க ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் படைத்த இறைவன்கிறான். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இறைவனம் கேட்ட எல்லாம் கொடுப்பேன். இங்க ஆரோக்கியத்தை மட்டும் தர சொல்லுங்களா பார்க்கலாம். நம்மளோட செருப்படிதான் விழும். என்னது பேரு ஆரோக்கிய சாமின்னு வச்சிருக்கிறேன். இந்த எவனாச்சும் ஆரோக்கியம் இருக்கிறான்னு பாருங்க. நல்ல சாமின்னு பேர் வச்சிருக்கேன். எவன் நல்லா இருக்கான்னு பாருங்க. பெரிய சாமிங்கிறான். எவனாச்சும் பெரிய புத்தி இருக்கான்னு பாருங்க. சரி, ஆரோக்கிய சாமின்னு பேரே வச்சிருக்கிறான். கிறித்துவத்துல பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பான். எல்லாம் புழுத்து போய் சேர்த்தான். எனக்கு நிறைய கிறித்துவ நண்பர்கள் இருக்காங்க. எல்லா மதத்தை சேர்ந்தும் இருப்பாங்க. அவங்களாம் கேட்பாங்க. நான் கேட்பேன், ஐயோ என்னையா உங்க போப்பாண்டவர் பாதியில போயிட்டாரு, அத்தனை நோய், நடக்க முடியல, நொண்டி நடக்கிறான். அவட ஒரு பாதிரியா இருக்கிறது எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும்? வேதத்தை ஓதி தன்னுடைய மொண்டி நோயை குணமாக்கிட வேண்டியதானே. மொண்டி நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தாருன்னு சொல்றீங்களே, பொய் சொல்லாதீங்கடா. அதே வேதத்தை படிச்சு ஓத வேண்டியதானேவா? அப்படி எங்க வலிக்குதோ அங்க ஊதுனா போயிடணும். இல்ல எந்த இடத்துல வலிக்குதோ உப்புன்னு ஊத வேண்டியதானே. ஏன் போகுங்க? அங்கதான் வேலையே இருக்கு. சரி, முடிச்சுக்கலாம். ஆக இந்த வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. உரையாசிரியர்களின் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் வள்ளுவத்தை தவறான அர்த்தங்களோடு உலகிற்கு கொடுத்து விட்டதோ என்று நாம் சந்தேகப்படுகிறோம். மனித சமுதாயத்தின் உணவு பஞ்சத்தையே தீர்க்கக்கூடிய சில குறள்கள் வேறு போக்கில் எழுதப்பட்டு விட்டன. உணவு பஞ்சத்தையே போக்குறத போய் தவறாக சொல்லி இன்னைக்கு ஓசி அரிசியும் ஓசி சோறு போடுற அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டாங்க. பிச்சை எடுத்து வாடுற அளவுக்கு. இந்த ஒரு அர்த்தம் எவ்வளவு இருக்கு பாரு. உணவு பஞ்சத்தையே தீர்க்கக்கூடிய சில குறள்கள் வேறு போக்கில் விளக்கப்பட்டுள்ளது. வேறு பொருளில், வேறு அர்த்தத்தில், வேறு பொருளில், வேறு நோக்கத்தில் எழுதிட்டு போயிட்டானுங்களே. எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. ஆனா இந்த ஒரு வார்த்தைய புரிஞ்சுக்க முடியல பாருங்க. அதுதான் ஆசிரியர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அது உரை எழுதுறான் பாருங்க, அவன் ரொம்ப தெளிவா இருக்கணும். வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக ஈற்றிய எழுதுவார். ஏழை சொற்கள் தான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்னா இறந்தும் உயிர் வாழ்தல்னா பிச்சை எடுத்து உயிர் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னு எழுதுறாரு. அப்ப உயிர் வாழ்க்கைக்காக பிச்சை எடுத்து வாழணும் அவசியம் இல்லை வள்ளுவர் எழுதுறாரு. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டானு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். உண்மையாலுமே பிச்சை எடுத்து, அதாவது உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு, உயிரை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரம் பரிசுத்த நீரும் பரிசுத்த காற்றும் அப்படின்னு பைபிள்லயே இருக்கு ஒரு இடத்துல. லூகாஸ் 20:36. பரிசுத்த நீரும் பரிசுத்த காற்றையும் தன் ஜீவனை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆகாரமாய் இருக்கும். அவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவானவைகள் எதுவும் இருக்காது. மரணத்துக்கான காரணங்கள் எதுவும் இருக்காது. ஆகையினால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். என்ன பாவம் செய்ய மாட்டார்கள்? நீரையும் காற்றையும் அருந்துவதனால் எந்த பாவம் உள்ளே இருக்காது. அப்ப இருந்து தெரிஞ்சு வச்சு நீரையும் காற்றை தவிர எது சாப்பிட்டாலும் பாவம்ங்கிற நோய் உள்ள போயிடுது. இதைத்தான் அவன் எழுதுறான்.
இதுதான் உண்மையான பாவங்களை செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க. இதுல வாழ்றவங்க மட்டும்தான் அதைத்தான் உதாரணம் எழுதியிருக்காங்க. அப்படியே எழுதிட்டு பாவம் செய்ய மாட்டார்கள். அப்ப என்ன பாவம் செய்ய மாட்டார்கள்? காற்றையும் நீரையும் அருந்துகின்றவர்கள் எந்த பாவம் செய்ய மாட்டார்கள். காற்றை இதுதான் உண்மை. அப்ப ஆனா ரைட். கோழியா இருக்க மாட்டோம், ஆட்டா இருக்க மாட்டோம், மட்டும் அவனுக்கு மட்டும் பாவம் வச்சு சாப்பிட்றதெல்லாம் ம் இது எல்லாம் பாவம். எல்லாமே என்ன ஆகி போச்சுன்னா, அந்த நாக்கு ருசிக்காகவும் இந்த போலி இந்த நாக்கு ருசிக்காகவும் பசியை தூண்டுகின்ற உணவை சாப்பிட்டு தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு இறந்து போகிறான். இவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் கெட்டு போய் தனக்குத்தானே தீமை செய்துட்டு தனக்குத்தானே பாவம் செஞ்சுட்டு நோய் வாய்ப்பட்டு சாகுறான். அப்படித்தான் போப்பாண்டவர், இத்தாலி போப்பாண்டவர் செத்து போனார். நொண்டி நொண்டி செத்து போனார். என்னது? நொண்டி ஆஸ்பத்திரிக்கு போய் கேவலமா நம்ம ஊர்ல சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாதவன் சாதாரண ஒரு மனிதனை போலத்தான் கேவலமாக இருந்து போனார். இது எல்லா முண்டங்களுக்கும் பொருந்தும். எல்லா மதவாத முண்டங்களுக்கு பொருந்தும். மதவாத முண்டங்களும் பொருந்து, இந்தியாவில் இருக்க அத்தனை பேத்துக்கு இது பொருந்தும். ஏன்னா எப்ப ஜீரண நீர் சுரக்கிறதோ நீ பாவத்தை எழுதிவிட்டாய் என்று பொருள். அது மரணம் என்ற பாவத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான். கேவலமத்தையும் செத்தாகணும். எவனாலையும் குணமாக்க முடியாது. எப்ப நீ அந்த வயிற்றுல ஜீரண நீர் சுரக்குதோ, எந்த மருந்து, எந்த மாத்திரை, என்ன டிஎன்ஏ, என்ன நோபல் பரிசு என்ன வாங்கினாலும் ஏவனையும் தப்பிக்க. இந்த முண்டங்களுக்கு இன்னும் இந்த வெள்ளக்கார முண்டங்களுக்கும் இந்த நோபல் பரிசு பெற்ற முண்டங்களுக்கும் தெரியறதில்லை. அவனுக்கு தேவையில்லாம நோபல் பரிசு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஆண்டு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க, ரைட்டு. போன ஆண்டு நோபல் பரிசு கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு எத்தனை பேர்த்து குணமாக்குனீங்க? போன ஆண்டு நோபல் பரிசு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தீங்க. கண்டுபிடிச்சா அது பயன்பாட்டுக்கு வரணும் இல்ல? கண்டுபிடிச்சா பயன்பாட்டுக்கு வந்து இருக்குண்ணா. ஏன் வரல? ஒரு கம்பெனியில பொருள் உற்பத்தி பண்ணியாச்சு, மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும், மலிவா வந்திருக்கணும். வருது இல்ல, எல்லாத்துக்கும் வருது இல்ல. ஏன்? ஏன்னா சொல்றது பூரா மனிதன்கிட்ட வராது. அறிவியல்ல கண்டுபிடிச்சிட்டு செயற்கையில், அதாவது ஏதாவது ஒரு செயற்கை கண்டுபிடி, அதுவும் பாத்தீங்கன்னா மீண்டும் அதே இந்த புழு பூச்சி எலி வெள்ளெலி கருப்பெலி குரங்கு மீண்டும் அங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு போட்டு பார்த்துட்டா அது ஏதோ அதுக்கு நமக்கு என்ன பல கோடி ஆண்டு அதுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. எலிக்கும் நமக்கும் பல கோடி ஆண்டு வித்தியாசம் இருக்கு. அதுல இருந்து மாறி மாறித்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளை கூட அதை கூட சேர்த்துறான். எலிக்கு போட்டேன் நல்லா போச்சு, எனக்கு மனுஷனுக்கு போறேன். மனிதன் என்பது வேறு, எலி என்பது வேற. காட்டு முண்டமே இந்த மரண முண்டங்களுக்கும் காட்டு முண்டங்களுக்கும் எப்பது ஏடா? எலி என்பது வேறு, மனிதன் என்பது. எலி நல்லா இருந்ததுன்னா மனிதன் நல்லா இருப்பானோ? அடாடாடா, என்னடா கண்டுபிடிப்படா. இன்னைக்கு அதேதான் பாடம். ஒண்ணுமே பண்ண முடியல. என்னது? எலிய மிருகத்தை வச்சு பரிசோதனை செய்யறாரு. ஆமா, அது எப்படின்னு கேட்க. அதான் அதுல இருந்துதான் மாறி மாறி வாலில்லா குரங்கு வந்துச்சு. அதுல இருந்து மாறி 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 சிறப்பு வாய்ந்த குரங்கு. இப்படி பல ஜென்மங்கள், பல படிவங்கள், ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா குரங்கும் மனிதன் இல்லை, எல்லா வாலில்லா குரங்கும் மனிதனாக முடியாது. இப்படி பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுல 10-15 வகை இருக்குதுங்கிறான். அந்த வகையில சிறப்பு வாய்ந்தது அது சிந்திக்க இப்படி சொல்லித்தான் வந்திருக்கா. அப்படின்னு பல கோடி ஆண்டுகள் இடைவெளி இருக்கு ஒவ்வொன்றுக்கு. இந்த எலிக்கு நமக்கு பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியது. அதை புடிச்சுக்கிட்டு ஊசியை போட்டுக்கிட்டு பூடுப்பை போட்டுக்கிட்டு பண்ற அட்டகாசம் இருக்கு. இன்னும் எதை வச்சு ஆராய்ச்சி பண்றான்னு தெரியுமா? இது சிக்கனது எலி மட்டும். அது வெள்ளலிங்கிறது இவன் கண்டுபிடிச்சது. இவன் அதுக்குன்னு ஆராய்ச்சிக்குன்னு எலி கண்டுபிடிக்கிறது, அதுக்குன்னு மலிவா கண்டுபிடிக்கிறது. இன்னும் சில பேர் புழு ஆராய்ச்சி பண்ணவளா இருக்கான். போன வருஷம் புழு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சானு. மண்புழு. அது மண்புழு. அந்த மண்புழு இருக்கிற டிஎன்ஏ அவன் பாருங்க, அது எல்லாமே டிஎன்ஏ வந்து நிற்கும். இப்ப ஒருத்தர் சொல்றான், உள்ள எதிர்பார்த்தலை தூண்டுவதற்குன்னு ஏதோ ஒரு மரபணு இருக்குங்க. அதே எப்படி பார்த்தாலும் டிஎன்ஏக்கு வந்தாகும். மரபணு தான் அடிப்படைங்கிறான். இப்ப இன்னைக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா எதுவும் இல்லைன்னு சொல்ல போறோம். எதுன்னே தெரியலையும்பா. அப்புறம் தான் சொல்றானுங்க மரபணுகள் வந்து டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது, ஆர்என்ஏன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் ரைட்டு தான். இதுல பாத்தீங்கன்னா அது தகவல் உள்ள ஆர்என்ஏ இருக்கு, தகவல் இல்லாத ஆர்என்ஏ இருக்கு. தகவல் இல்லாத ஆர்என்ஏக்கு பூச்சியம்னு பேரு. தகவல் உள்ள ஆர்என்ஏ, தகவல் இல்லாத ஆர்என்ஏ அப்படின்னு இருக்கு. டிஎன்ஏல வந்து 2 இருக்குங்க. பூச்சியம்னு ஒரு ஆர்என்ஏ,
பூஜ்ஜியம்னு ஒரு டிஎன்ஏ இருக்கு, ஒண்ணுன்னு ஒரு டிஎன்ஏ இருக்கு. இந்த பூஜ்ஜியம்ங்கிற டிஎன்ஏ வந்து ஒண்ணுங்கிற டிஎன்ஏ இயக்குதுங்கிறான். இந்த பூஜ்ஜியம் தான் ஒன்றை இயக்குதுங்கிறான். இப்ப ஆ. சொல்றாங்க. அப்ப பூஜ்ஜியத்துக்குள் ராச்சியம் என்னமோ சொல்லுவாங்க. பூஜ்ஜியத்துல ராச்சியம் என்னமோ சொல்றாங்க இல்லையா? ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த அதுதான் இந்த பூச்சி நீங்க சொல்றதுதானே இன்னைக்கு இருக்கிறது பூஜ்யம்ன்றதுதான் முதலு. அதுல இருந்து வந்தது தானே. ஒண்ணு. இந்த 2 தான். அந்த பூஜ்ஜியம்ங்கிறது அடிப்படை. அந்த பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று வந்தது. இந்த பூஜ்ஜியத்துக்கும் ஒண்ணுக்கு உள்ளதா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுதான் வரும். 10 சரியா? அப்ப 1ல இருந்து 0 அவ்வளவுதான். 0ல இருந்து 1. இப்ப அதத்தான் இனியன் ஆராய்ச்சி பண்றாப்புல. சைபர். 0 ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்மளுக்கு தண்ணியில மின்சாரம் எரியுது. ஆமா. தண்ணி தண்ணிக்கு எப்படி எரியும் நீங்க வச்சு பாருங்க. உங்களதான் வாங்கி நேரம் தான் செஞ்சு பார்த்தீங்க. இப்ப செஞ்சுட்டாங்க ஒருத்தர் ஸ்வீடன்காரர் செஞ்சு அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கு அனுப்பிச்சுனே இல்லை பாத்தீங்களா இல்லையா? ஆமா. உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேனே. லைட் எரியாது ஒருத்தர் ஸ்வீடன்ல இருந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்கேன். ஆமா உண்மைதான். அவன் என்னமோ ஒரு ஆராய்ச்சி ஸ்பூன் மாதிரி எதை வச்சு செஞ்சுருந்தாருங்களே. ஆ ஆ அப்படியே டிஜிட்டல் மீட்டர் காட்டி மல்டிமீட்டர் வோல்ட் மீட்டர் காட்டியிருப்பாரு, மல்டிமீட்டர் காட்டியிருப்பாரு. அதுல இருந்து மின்சாரம் வெளியே வரும். 3/4 வோல்ட் மேல போகும். 3/4 750 மில்லி வோல்ட் வரும். ஒரு 9 மில்லி ஆம்பர் வரும். அது உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன். எல்லாரும் பாக்கட்டுங்கிறது அனுப்பிச்சு அது அங்கே அவரு எழுதிட்டு இருக்காரு. ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு இருக்காரு. அவரு கட்டுரை எழுதிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஸ்வீடன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தை கொடுப்பதற்காக தயார் பண்ணிட்டு இருக்காரு. எங்க பல்கலைக்கழகத்துல. அங்க வந்து அவருக்கு தெரிஞ்ச 2 பேர் மாணவர்கள் எம்எஸ்சி என் பொண்ணு மாதிரி அங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒருத்தர். பொண்ணு பேசியிருக்கேன். அதனால அவரு ஆராய்ச்சி பண்ணி அந்த பல்கலைக்கழகத்துல கொடுக்குறாரு. அதுதான் முக்கியம். அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஒரு ஆசிரியர் இதை புரிஞ்சுட்டாங்கன்னா நோபல் பரிசு வந்துடும். அதாவது 1 கிராம் தண்ணியை இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. யாரும் 1 கிராம் தண்ணி இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அந்த 1 கிராம் தண்ணியை வைத்துக் கொண்டு அணுவே புரிந்து கொள்ளலாம். 1 கிராம் தண்ணி வைத்துக் கொண்டு அண்டத்தை புரிந்து கொள்ளலாம். 1 கிராம் தண்ணியை வைத்துக் கொண்டு உயிரை புரிந்து கொள்ளலாம். அது அடிப்படை. மற்றதுக்கெல்லாம் மின்சாரம் கொடுக்கணும். இது மின்சாரம் தனக்குத்தானே கொடுத்து கொண்டு தனக்குத்தானே எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டு போயிடும். அதனால இது கட்டாயம் உண்டுங்கிற நான். இது ஒளிய பயங்கரமா கொடுக்கக்கூடியது. வேகமா வெளியே தள்ளுது. இந்த தண்ணீர் கண்ணுக்கு தெரியாத தண்ணீர். இந்த 1 கிராம் தண்ணி ஒண்ணுதான், கடல் தண்ணி ஒண்ணுதான். அதனுடைய அணு வடிவம் ஒண்ணுதான். ஹைட்ரஜன் ஒரு அணுவும் ஆக்சிஜன் ஒரு அணுவும். ஹைட்ரஜன் ஒரு பேர் வச்சிருக்கான், ஆக்சிஜன் ஒரு பேர் வச்சிருக்கான். 2 சேர்ந்து சேர்மம். சேர்மம்னா 2 சேர்ந்ததுன்னு அர்த்தம். தனிமம்னா தனியா இருக்குன்னு அர்த்தம். தனிமம்னா தனியா இருக்கிறது. சேர்மம்னா 2 பொருள் சேர்ந்த சேர்மம். 3 சேரலாம், 4 சேரலாம், 5 சேரலாம். உப்புங்கிறது அந்த ஒவ்வொன்றும் தனிமையா இருந்தா தனி, சேர்ந்த சேர்மம் பேர். தண்ணீர் என்பது 2 பொருளால் ஆனது. ஹைட்ரஜன் என்ற ஒரு காற்று, ஆக்சிஜன் என்ற ஒரு காற்று. 2 காற்றும் சேர்ந்துச்சுன்னா என்னவா மாறுது? நீரா மாறுது. ஆச்சரியம் பாருங்க. தண்ணி. அதை பிரிச்சாலும் மின்சாரம் உண்டாகுது. இயற்கையை பாருங்க, அது பிரிஞ்சதுனால வெப்பம் உண்டாகும். அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வெளிச்சம் உண்டாகும். ஆச்சரியமா இருக்கு. இப்போ வானத்துல டிமீர் மின்னு பாருங்க. அந்த பொருள் தானாவே பிரிகிறப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்துடும். தானாவே பிரியும், தானாவே சேரும். அப்ப எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகுனா உண்டாகும். அதுதான் மின்னல், லைட்னிங். கொடூர வெடிச்ச முடியாது. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வோல்ட் இருக்கும். அடிச்சு ஒரு அட்டி தான். அப்படியே பச்சையா இருக்கிற பனைமரமே தீ பிடிச்சிட்டு எரியும். என்னது? கருகி போயிடும். அப்ப அது எங்கிருந்து வந்து மின்சாரம் தெரியுமா? இதுதான் ஆச்சரியம். அந்த மூலக்கூறு பிரிஞ்சு பிரிகிறப்ப மின்சாரம் வரும், சேர்றப்ப மின்சாரம் வரும். அதைத்தான் நான் கண்டுபிடிச்சப்போ. அப்ப அது தானாவே பிரியணும்னா அங்கதான் பார்த்தேன். ஓ என்னடா தானா பிரியுது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சா, ஓ மாறுபட்ட 2 உலோக கம்பி வைக்கணும். ஒண்ணு செம்பு வச்சா அலுமினியம் வைக்கணும். மாறுபட்ட 2 கம்பி இருக்கணும். இது பொட்டன்சியல் அதிகமா இருக்கணும், அது பொட்டன்சியல் குறைவா இருக்கணும். அது ஒண்ணு கடத்தும் திறன் அதிகமா இருக்கணும், ஒண்ணு கடத்தும் திறன் குறைவா இருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. பிளஸ் அதிகமா இருக்கணும், மைனஸ் குறைவா இருக்கணும். இதுதான் அடிப்படை. இதுதான் யோசிச்சேன் நான். ஓ எதனால பிளஸ்ன்னு வச்சேன்னு கேட்டீங்கன்னா,
எதனால் மைனஸ்ன்னு வச்சு சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பிளஸ்னா அதிகமா இருக்கிற ஆற்றல், மைனஸ்னா குறைவா இருக்கிற ஆற்றல். என்னது? இதுதான் இதுதான் இதுக்கு அர்த்தம். பிளஸ்னா கூட்டம்லாம் அதிகமா இருக்கிறதுன்னு அர்த்தம், மைனஸ்ல குறைவா இருக்குன்னு அர்த்தம். மைனஸ்ல போகுதுன்னா குறைவா போயிட்டு இருக்கு. ஜீரோங்கிறது ரெண்டுக்கும் பொருந்தாது, ரெண்டுக்குமே பொருந்தாது. அது நியூட்ரல். அதிகமா தெரியாது, குறைவா தெரியாது, பூச்சியத்தில் இருக்குதுன்னா அதுதான் பெரிய விஷயமே. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த முயற்சி. இப்ப 10வது பாடத்தை படிச்சு முடிச்சுக்கலாம். மணி 5 ஆச்சு. இந்த 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். சரி, 4வது, இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல் அத்வைதம் செயல் வடிவம். அத்வைதம் செயல் வடிவம். ஆதிசங்கரர் சித்தர்கள் ஆகியோரின் வழியை பின்பற்றி கருத்து வடிவமான அத்வைதத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது இப்புத்தகத்தின் முயற்சியாகும். அதாவது கருத்து வடிவம் சரி, அதை செயல் வடிவம் மாறுகின்ற போது பிழைகள் வராம பார்த்துக்கூடாத பெரிய பிரச்சனை. இப்போ நீரை அருந்த சொல்லிவிட்டார். சரி, அந்த நீரை எப்படி அருந்துவதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்ல, அதுதான் செயல் வடிவம். அதனால நான் இவ்வளவு எதுக்கி பிடிக்கும், நீரை மருந்தாக அருந்த வேண்டும், இப்படி குடம் குடமா குடிக்க கூடாது, நீரை அருந்து. எப்படி அருந்துறது, அதுக்கு விளக்கம் சொல்லு. அருந்தியது அற்றது போற்றியுனேன். அப்ப தீராமல் பார்த்துக்கொள்ள எழுதுற, அருந்தியது குடித்தால் அற்றதுன்னு காணா போச்சு. அப்ப அருந்தினால் வயிற்றுல இருந்து போயிருது. ஒரு கடல் மிட்டாய் சாப்பிட்டாலும் ஒரு 1/2 மணி நேரத்துல போயிருது. ஒரு இட்லி சாப்பிட்றோம், ஒரு இட்லி சாப்பிட்றோம், சாப்பிட்டா சீரணமா வெளியே போயிருது. இதெல்லாம் நம்ம அருந்தி வெளியே போயிடுச்சு. கீழே இறப்பிலிருந்து கீழே சிறுகுடல் போய் மரக்குடல் போய் அது வெளியே போகுது. தண்ணீர் இருந்துன்னா அது சீக்கிரம் வெளியே போகுது. உணவு இருந்தனால வெளியே போக மாட்டேங்குது, தாமதமா தான் வெளியே போகுது. அந்த தாமதமா வெளியே போறதுனால தான் நோய் வருது. இது யாருக்குமே புரியல. ஒரு பழச்சாறு சாப்பிட்டா கூட டைம் ஓடிடுது, 1/2 மணி நேரம். ஒரு இளநீர் சாப்பிட்டு பாருங்க, இளநீர் சாப்பிட்டு பாருங்க, ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் இளநீர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல அது என்ன பிரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை திடப்பொருள் சாப்பிட்டு பாருங்க, பிரியவே பிரியாது. அது உள்ளேயே தங்கி அழுகி போய் நாற்றம் எடுத்து உன்னை நோயாளியாக மாற்றுது. இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆசிரியருக்கும் புரிய மாட்டேங்குது, ஆண்டிக்கும் புரிய மாட்டேங்குது, அரசனுக்கும் புரிய மாட்டேங்குது, ஆண்டிக்கும் புரியறது இல்லை, கணவனுக்கும் புரிய மாட்டேங்குது, மனைவிக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன கொடுமை! அதுதான் அந்த அந்த உணவு போதை. இந்த உணவு போதை அதை விட்டு அந்த எவ்வளவு நாற்றம் அடித்தாலும், இந்த நாற்றத்துக்கு காரணமே நாம் சாப்பிடுற உணவுன்னு ஒருத்தரும் உணர்வுதே. அருவருப்பான நாற்றம், பிண வாடை, இதெல்லாம் உணவுதான் செய்கிறது என்று தெரிகிறது. அதுதான் அந்த கருத்து வடிவம். அப்ப கருத்து வடிவம் சரிதான், அது செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது குற்றங்களை கரைந்து எடுக்கணும். ஒரு பூமி மேடு பள்ளமா இருக்குது, அதை சரி செய்கின்ற பொழுது எவ்வளவு பிழை ஏற்படுகிறது, அது சமப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம். சமப்படுத்தி அது பண்படுத்தி அப்புறம் அதை விதை போட்டு தண்ணி ஊற்றி எடுக்கணும் இல்லை. அந்த மாதிரி செயல் வடிவத்தில் தவறு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு திரும்பி 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 பேசுறது. கருத்துங்கிறது சுருக்கமா சொல்லிடுவாங்க. செயல் வடிவம் வரும் பொழுதுதான் அந்த பிரச்சனையெல்லாம் தெரியும். சொல்லுவாங்க, வாயில என்ன செஞ்சு பாருங்க அப்புறம்பாங்க, சொல்றவனுக்கு என்ன செஞ்சு பாரும்பாங்க. சொல்றவனுக்கு என்ன, வாயில சொல்லிட்டு போயிடுவேன், செஞ்சு பார்த்தா தானே தெரியும். வீட்டை கட்டிப்பார், அதை கட்டிப்பார், இதை வீட்டை கட்டி பார்த்தா தெரியும், இதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும், ஓடி பார்த்தா தெரியும், செஞ்சு பார்த்தா தானே தெரியும். அப்ப செய்து பார்க்கிறப்ப பிழை இல்லாமல் வர வேண்டும். அதுதான் இது. அதனாலதான் இந்த நியாயத்தை எழுதுறார் வெங்கடேசன். அப்ப அந்த நீர் உணவு முறையை நடைமுறை கொண்டு வருகின்ற பொழுது அந்த கருத்து வடிவத்தில் அந்த கருத்து பிழையெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீரை மருந்தாக அருந்து, எப்பொழுதுமே சிறிதளவு நீரை, சிறிதளவு ஒரு 50 மில்லி, அதுதான் சொன்னது, 50 மில்லி 60 மில்லி வயிற்றுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அது எந்த நோயும் உணவு நேரத்தை தள்ளி போட்டே போகும், உணவுங்கிற விஷத்தை தள்ளி போடும். அதனாலதான் நீங்க அந்த நீரை அருந்தி எவ்வளவு நேரம் நீரை அருந்தி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை உண்டாகும். அப்போ வாயில வாந்தி வருது, வயிற்றுல வாந்தி வர மாதிரி இருக்கு, கிருகிருப்பு வர மாதிரி இருக்குதுனாவே ஏற்கனவே சாப்பிட்ட விஷயங்களை உடம்பு சேர்த்து வச்சு உங்களை வெளியேற்ற சொல்லுது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியேற்றுவதற்கு வேக வைத்த காய்கறி சாப்பிடு, வேக வைத்த கீரை, அவ்வளவு. கடைசிக்கு கீரை தான். அந்த கீரை இயற்கை அப்படிதான் நம்மளை வச்சிருக்குது. இயற்கையாகவே செலவே இல்லாம ஏழைகள் எப்படி, அப்ப சாப்பிடுவது பணக்காரத்தன்மை, சுத்தப்படுத்துவது ஏழைத்தன்மை. பாருங்க, பணக்காரத்தன்மையில செலவு பண்ணிட்டு ஏழைத்தன்மையில் சுத்தப்படுத்த சொல்ல. அதுல கூட பாருங்க,
பணக்காரத்தன்மை கெடுத்துக்கோ, ஏழைத்தன்மை சுத்தமா இருக்கு. இதுலயும் பாரு இயற்கை நமக்கு எவ்வளவு வசதி பண்ணி கொடுக்கு பாரு. நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. என்னடா? சரி. 10 ரூபாய் 10 ஆ, ரூபாய் கீரையில குணப்படுத்துறான். ஆ. 100 ரூபாய் பிரியாணியில விஷத்தை ஏத்திக்கிறோம் உள்ள. அதே அருமையா பதில் சொல்லிட்டீங்க. 100 ரூபா பிரியாணியில விஷத்தை ஏத்திட்டு 10 ரூபா வைக்கிற சுத்தப்படுத்துறோம். இதுதான் ஏழைகளுக்கான வைத்தியம். அதாவது ஏழைகளுக்கான வைத்தியம் இல்ல. இது பொதுவான இயற்கை வைத்தியம். இதை புரிந்து ம். கொள்ளாமல் காட்டு மிராண்டித்தனமா வாழ்றாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 2000 ஆண்டு ஆகுது. தமிழர்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு 2000 ஆண்டு. தமிழர்களுக்கே 2000 ஆண்டுன்னா உலகத்தில் தோன்றிய முதல் மொழி உற்பத்தியானது தமிழர்கள் தான். பல இலக்கியங்கள் உலகத்துல அதிக மொழி, அதிக இலக்கணங்கள், அதிக ஒழுக்கங்கள், காப்பியங்கள் எல்லாம் தோன்றியது இதுதான். எழுத்தோசையும் ஒன்று, சொல்லோசையும் ஒன்று. எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, இலக்கணம் 5 வகை இருக்குது. 5 வகை, 6 வகை, 7 இதெல்லாம் போட்டு நுனிநாக்கில் பேசக்கூடியது. எவ்வளவு பேசினாலும் சோர்வே வராது. அதாவது எல்லா குழந்தைகளுமே தாய்மொழி தான் கத்துக்கும். அவங்க அம்மாட்ட இருந்தா பேச கத்துக்கும். எந்த உலகத்துல எந்த குழந்தையா இருந்தாலும் அவங்க அம்மாட்ட இருந்து தான் பேச கற்றுக்கொள்ளுகிறது. இதுதான் அடிப்படை. யாருமே மாற்ற முடியாது. அப்ப அவங்க அம்மாட்ட இருந்து பேச கத்துக்கொள்றதுன்னா அதுக்கு தாய்மொழின்னு வேறு. அது எதை கத்துக்குதுங்கிறது வேற. அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுக்குதோ அதை உள்வாங்கிது பொடி அடிப்படை. அதற்கப்புறம் எழுத்து வடிவம் எழுத்து வடிவம் வர வேண்டும். எழுத்து வடிவம் வேணும்னா அது இந்த தமிழ் புத்தகம் தான், இந்த தமிழ் மொழி தான் எழுத்து வடிவமாக வர வேண்டும். சரி. சித்தர்கள் ஆகியோரின் வழியை பின்பற்றி கருத்து வடிவத்தை அத்வைதத்தை, அது கருத்து வடிவத்தை அத்வைதத்தை கருத்து கருத்து வடிவமான அத்வைதத்தை கருத்து வடிவமான அத்வைதம் இப்போ கருத்து வடிவமும் செயல் வடிவமும் ஒன்றுக்கொன்று கலந்து இருக்கிறது. கருத்தை சொல்லியாச்சு இல்லையா? அது செயல் வடிவத்துக்கான கருத்து. செயல் வடிவத்தை எப்படி செய்யணுங்கிறதுக்கான கருத்து என்னது? எப்படி செய்யணுன்றதுக்காக கருத்து. அப்ப ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்குது. ரெண்டு ஒன்னாதான் இருக்கு. இதை நம்ம இந்த ரெண்டு ஒன்னாத்தான் இருக்கு. அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பூச்சியமும் ஒன்றும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறோம். ரெண்டு கலந்து இருக்குது. என்னது? அதுல இருந்து பூஜ்யத்திலிருந்து வந்தது. அது உருவம் இல்லாம இருக்கு, இது உருவத்தோட இருக்கு. அவ்வளவுதான். ரெண்டும் கலந்து இருக்குது. இந்த ரெண்டும் கலந்து இருக்குதுங்கிறத சொல்ல வரோம். ஆமா, பூஜ்யம் அதுல ஒண்ணு இல்லாம இருக்கு, ஒண்ணுன்னு உருவமா வருது. ஆமா, சரி. இப்ப அதுல இருந்து வந்திருக்கு. அதுல இருந்துதான் வந்திருக்கு. ஒரு நூல் எடுத்துக்கங்க, நூலை நேரம் வச்சு ஒண்ணுன்னு காட்ட, அந்த நூலை அப்படியே வளைச்சின்னு வட்டமா மாறி, அவ்வளவுதான். நூல் நேரா இருக்குது, நூல் அப்படியே வளைச்சிங்கன்னா வட்டமா மாறு. நூலை வளைச்சிங்கன்னா ஒரு கம்பி வளைச்சிங்கன்னா நாங்க வட்டமா மாத்திரலாம். அந்த கம்பியை நிமித்திரம்னா நேரா மாத்திரலாம். ஒண்ணு இதுதான் 1 சைபர். அவ்வளவுதான். இவ்வளவுதான். அருமையா இருக்கு. இதுதான். அப்ப அத்வைதம் கருத்து வடிவம் செயல் வடிவம் ரெண்டும் ஒண்ணுதான். ஒன்றை வளைச்சோம்னா வட்டமாகுது, பட்டத்தை நிமித்திரம்னா ஒன்னாயிருது. எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. அப்போ ஆதிசங்கர் சித்தர்கள் ஆகியோரின் வழியை பின்பற்றி கருத்து வடிவமான அத்வைதத்தை, அதாவது கருத்து வடிவமான அத்வைதத்தை, அதாவது செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது இப்புத்தகத்தின் முயற்சியாகும். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கருத்து வடிவத்தை செயல் வடிவத்தை கொண்டு வரணுங்கிறாரு. கருத்து வடிவத்தை வாயில சொல்லிட்டீங்களா, அது செயல்பாட்டு கொண்டு வாங்க. இந்த மரத்தை நட்டனா நிழல் தரும்னா அது கருத்து வடிவம் இருக்கக்கூடாது. மரத்தை நடுகின்ற பொழுது நட்டாத்தானே அது பயன் வரும். மரத்தை நடு, விதையை போடுங்கிற, விதையை போட்டு வளர்த்தணும்ல. விதையை போடு, நல்லது செய்யுங்கிறது கருத்து வடிவம். நல்லது செய்யுங்கிறது கருத்து வடிவம். செயல்பாட்டு கொண்டு வரணும்ல. இனிமையா பேசுங்கிறாரு, இனிமையா பேசினா தானே ஆகும். கோபம் கொள்ளாதேங்கிறாரு, கோபம் கொள்ளாமல் தானே ஆகும். நாக்கை அடக்குங்கிறாங்க, நாக்கை அடக்கினா தானே ஆகும். 50 கட்டுப்பாட்டை வச்சுக்கிறாரு திருவள்ளுவர். கட்டுப்படுத்தினா தானே வரும். வண்டியில பிரேக் எடுத்து ஒழுங்கா போகும். வண்டியில பிரேக் இல்லைன்னு போச்சு, போச்சு. எல்லாம் அத்தனை பேரும் போய் சேர்ந்துருவாங்க. வண்டியில மட்டும் பிரேக் இல்லைன்னு என்ன ஆகுது? அதே தான்.
அது ஓட்டுநர் எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. 50 பேத்து உயிர் அவன் கையில தான் இருக்கு. அவன் கொஞ்சம் ஏமாந்தவன் போட்டானா போச்சு, அத்தனை பேரும் காலி. எவ்வளவு பாரு, ஒரு ஆளை நம்பி ஏறி உட்கார்றமே. ஒரு டிரைவர் நம்பி தான் அத்தனை பேர் 6 பேர் ஏறி உட்கார்றான். ஒரு டிரைவர் நம்பி தான் ரயிலே போயிருக்குது. ஒரு 600 பேர் அன்னைக்கு கமுந்து விழுந்தது பாருங்க விமானம். கொஞ்சம் ஏமாந்து விட்டுட்டான். இந்த அம்மா நடிச்சு அத்தனை பேர், ஒருத்தன் தப்புனா அத்தனை பேரும் கோயிந்தா கோயிந்த். அதுக்கிட்ட பேசாம நடந்து போகணுங்கிறது. நடந்து போனா கூட எதுக்கால ஒருத்தர் அடிச்சு போயிடுவான். பிரச்சனை பாருங்க. அதனால சித்தர்கள் அடங்கி உட்கார்றான்ட்டாங்க. அதாவது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அடங்கி உட்காந்துக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த உயிரை தக்க வைக்கிறது இருக்குதே பெரிய கஷ்டம். என்னது, கொஞ்சம் ஏமாந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த உயிரை தக்க வச்சு வாழ்ந்தும் காட்டணும். எவ்வளவு கஷ்டம் தெரியும். இந்த உயிரை தக்க வைத்து நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு காட்டுறேன். ஏன்னா ஆரோக்கியமா இருக்குங்க பார்த்தேன்னா அறிவே அடிப்படை கொண்டது, உடலை அடிப்படை கொண்டது அல்ல. எப்பொழுது வந்து எப்பொழுது வந்து உடல் பலம் குறைகிறதோ அப்ப உடல் பலம் குறைந்து வந்து அறிவு பலம் மேலோங்கும். இது இயற்கை சட்டம். மாட்டுக்கு வந்து அறிவு பலம் குறைவு, உடல் பலம் அதிகம். மாட்டுக்கு அறிவு கிடையாது, ரொம்ப குறைவு, 5 அறிவு தான். அதனால நம்ம பிறக்கிறப்ப 5 அறிவு தான், மாட்டுக்கு 5 அறிவு தான், உடல் பலம் அதிகமானது. இப்ப உடல் பலம் வேற, அறிவு பலம் வேற. நமக்கு அறிவு பலம் தான். அப்ப அறிவு பலம் வளர்கின்ற பொழுது உடல் பலம் தானாகவே குறைந்து விடும். அதுக்கு மாடு மனிதன் தான் சொல்றாங்களா, மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான், அறிவு வரலையும்பாங்க. என்னது, இப்ப புரியுதா? ஆமாய்யா. மாடு மாதிரி வளர்ந்துருக்கானப்பா, அறிவு மட்டும் இல்லை. அங்கதான் மாடு வேறு மனிதன். இவன் நினைக்கிறான் உடல் பலம் ஏமாத்திட்டு இருக்கிறான். உடல் பலம் என்பது இயற்கையில கிடையவே கிடையாது. இயற்கையில கிடையவே கிடையாது. மாட்டுக்கு அறிவு பலம் இல்லைங்கிறது கிடையவே கிடையாது. அது எப்படி மாட்டுக்கு அறிவு பலம் வரும்? இதை யாரும் புரிஞ்சுக்கல. இவன் என்ன நினைக்கிறானா உடல் பலம் சொல்லி தப்பா எழுதிட்டு இருக்கானுங்க. இதுதான் தப்பு. இதுதான் வெள்ளைக்காரன் பண்ற மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பை சரி செய்வதற்கு இந்த நூலே எழுதப்பட்டது. சரி, அப்ப முடிச்சுக்கலாம். யோகத்தையும் விஞ்ஞானத்தையும், அதாவது மெய்யறிவு அறிவியல் ரெண்டையும் சேர்த்துறான். யோகத்தையும் விஞ்ஞானத்தையும் பின்பற்றி நான் கடவுள் நம்பிக்கையை இரண்டாவது கட்டமாக, அப்ப யோகத்தை இரண்டாவது பட்சமாக இந்த புத்தகத்தில் வைத்துள்ளேன். அதாவது யோகத்தையும் விஞ்ஞானத்தையும் பின்பற்றி, யோகம்னா அந்த மனம் சம்பந்தப்பட்டது, உடல் வந்து ஒரு விஞ்ஞானம், உடல் என்கிற ஒரு அறிவியல். இந்த யோகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்தது, உயிர் சார்ந்தது. உயிருக்கு வடிவம் கிடையாது, அது உயிருக்கு கருத்து வடிவம் கிடையாது. உடல் செயல் வடிவம் இல்லையா? அப்ப இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். உயிருங்கிறது ஒரு கருத்து வடிவம், அது உள்ள போது செயல் வடிவம் மாறுது. இதை ஒழுங்கா கொண்டுட்டு போகணும். உயிர் என்பது ஒரு மின்சார சார்ஜிங் கொடுக்கறது மாதிரிதான். ஆமா, அது ஒரு சார்ஜர். ஆமா, இந்த வண்டியை ஒழுங்கா ஓட்டிட்டு போகணும். அதை செலுத்துறதுக்கு ஆற்றல். அதான் அந்த ஆற்றல், அதான் எனர்ஜி. இந்த எனர்ஜியை வந்து இந்த ஆற்றல உள்ள போகுது, அது செயல் வடிவம் மாறுது. அப்ப இந்த கருவி ஒழுங்கா இயங்கணும், ஒழுங்கா இயங்கிட்டு போகணும் இல்லையா? அது தடை செய்யறதான் மனம் விருப்பப்பட்டு சாப்பிடுகின்ற உணவு தான் இந்த கருவி தடை செய்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆற்றல் இலவசமாக இருக்கிறது, செயலும் இலவசமாக இருக்குது. ஆனால் நீ மன விரும்பி சாப்பிட பாருங்க, அதுதான் தடை ஏற்பட்டு உன்னை கொன்று விடுகிறது. இதை புரிஞ்சிக்கவே இல்லை உலகத்துல ஒருத்தன் கூட புரிஞ்சுக்க. அதை புரிந்தவர் அர்னால்டு எக்ரட் மட்டும்தான் புரிந்து கொண்டார். அவர் தான் கண்டுபிடிச்சார். அர்னால்டு எக்ரட் மிகப்பெரிய விஞ்ஞானி. எப்படித்தான் அப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அர்னால்டு எக்ரட் அவர் தான் சொல்றாரு, VPOன்னு போட்டிருப்பாரு. வினா விட்டல், பினா பவர், ஓனா அப்செக்ஷன் தடைகள். அந்த ஆற்றல் உள்ளே போகிறது, அது பவராக மாறுகிறது. ஆனா அது மைனஸாக நின்று விடுகிறது. மைனஸ் எது தெரியுமா? நீ சாப்பிடுற உணவு அது வேண்டாத அந்நிய பொருள் உள்ள சேர்ந்துச்சுன்னா அது நோயை உண்டாக்குது. பாருங்க, ஒண்ணுமே இல்லை.
மனம் 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 வேணுங்கின்ற மனம் வேணும் வேணும்னு சொல்லும், உடம்பு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும். மனம் வேணும், உடம்பு வந்து வேணும்னு கேட்கறது இல்ல. மனம்தான் வேணும் வேணும்னு கேக்குது. மனம்தான் வேணும் வேணும். சரி, அது மனம் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு எங்க போடுறீங்க? உள்ள போட்டுக்கிறீங்க. எதுக்குள்ள போடுறீங்க? உடம்புல போட்டுக்கிறீங்க. அது மனதுல போட்டா பரவாயில்ல, நீங்க உடம்புல போட்டுக்கிறீங்க. என்னது? ஐயா மனம் மனம் உணரதான் முடியும். ஆனா செயல்பாட்டு கொண்டு வர முடியாது அத்த. அப்படியே வச்சுக்க. சரி, ஒரு பொருளை பாக்குறீங்க, அதை அது சாப்பிடுறீங்க. ஏத்துக்குது. சரி, ஒரு பொருளை பாக்குறீங்க, அது மனதின் வழியாக நுகர்ந்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க? அது உடல் வழியாக நுகர ஆரம்பிக்க போறீங்க. அப்ப உடல் வழியாக உள்ள போடும் பொழுது மனம் திருப்தி அடைகிறது உண்மைதான். ஆனால் மனம் திருப்தி அடைகிறது உண்மைதான். ஆனால் உடல் கெட்டு போய் விடுகிறது ஒருத்தர் புரியுது. இதை எல்லாம் சாமியார் மாற்றிட்டாங்க. இதுக்கு இந்த முண்டங்களுக்கு நீ இந்தியால எங்க போனாலே இந்த முண்டங்கள் இறங்கிக் கொள்ளவே முடியாது. அதெல்லாம் சோத்து முண்டங்கள் தான். நீ சோறு திங்கிறன்னு சொன்னாவே அந்த உடத்தை நீங்க போகவே போகாதீங்க. என்னது? போனீங்கன்னா நீங்க முட்டல் தான். அதைத்தான் நீ மூட்டில் தின்று இருக்கிற. அப்புறம் என்ன அவன் என்ன சிறப்பா இருக்கிறான்? ஆகாரம் ஆகாரம் இல்லாமல் வாழ்கிறான் அவன். ரெண்டாவது, அந்த சாமியார் தனிமையா இருக்காரான்னு கேட்கணும். சாமியார் கிடையாது, அவன் யோகி. சாமியாருங்கிற உலகத்தை ஏமாத்த வந்தவன் அர்த்தம். யோகினா தனிமையா இருக்கணும். தனிமையா இருக்கானா? ஆகாரம் இல்லாம இருக்கானா? காற்றையும் நீரையும் சுவாசித்து வாழ்றானான்னு கேட்கணும். அந்த மரத்தை நீ எங்க தெரியுமா? அவன் காட்டுக்குள்ளதான் இருப்பான். நீ நினைக்கும் ஓலை கட்டிட்டு கார்ல போயிட்டு 50 பேர் துக்காத்திட்டு பூஜை பண்ணிட்டு அவனெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப இந்தியாவில அந்த தகுதி எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த தகுதிகள் இருந்தது. அதுக்கு அடையாளம் இருந்தார் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதை நோக்கி அது அவன் காட்டுல செய்து கொண்டிருந்ததை நாம் வீட்டில் செய்கிறோம். அதுல அரைவருமே செய்யறதுனால நமக்கு ஆர்வம் வந்துருது. அவன் காட்டுல செஞ்சுட்டு இருந்ததை நாம வீட்டுல செய்யறோம். காட்டுல செய்யும் பொழுது யாருக்குமே தெரியாது. காட்டுல என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. வீட்டுல செயல்படி கொண்டு வரப்ப 4 பேர் பாக்குறாங்க, ஏன்னா இப்படி இருக்கிற அப்படின்பாங்க. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். கடைசியில ஏதாவது விட்டுட்டு தானே போறேன். கடைசியில பாருங்க, நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுங்கிற போது எந்த கவலையும், ஐயோ காப்பாத்தினா போகுது, அப்ப எந்த கவலையும் இல்லை. அப்ப உயிர் மேல ஆசை வந்துடுது. அப்ப எல்லாத்தையும் விட்டுரு, உயிரை மட்டும் காப்பாத்திருங்க அப்படிங்கிற. அப்ப பாருங்க, உடலை காப்பாத்துன்னு சொல்றது இல்ல, உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க. அதே உயிர் எப்படி காப்பாத்துவீங்க? உயிரை காப்பாற்ற வார்த்தையே தப்புன்றது என்னுடைய கருத்து. எப்படி எங்க அப்பாவை காப்பாத்து, அவர் உடம்ப காப்பாத்துன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. உயிரை மட்டும் காப்பாத்துங்க. இப்படிதான் காப்பாத்துவீங்க. எவனுக்கு அந்த தகுதி? அவனை புடிங்க. அவன் பண்ணிக்கிறவன், அசைவந்திங்கிறவன், சைவந்திங்கிறவன், பிணவாடை உடையவன், வாயில அவ்வளவு பிணவாடை உள்ள ஒரு பிணமா இருக்குது. நீயும் பணத்தை கொடுக்குற. சாக போற பணத்தை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இன்னைக்கே நாளைக்கே நாளானிக்கோ 2 வருஷம் கழிச்சு எப்படி சாக போறான், அந்த பணத்துக்குள்ளே கொடுக்குறான். இது ஒரு பணம், இது ஒரு பணம், 2 பணம் சேர்ந்து அது உயிரை நடவடிக்கை நல்லதா மாத்தணுமாம். எப்படா நல்லதா மாத்த முடியும்? போச்சா, எல்லாமே தப்பு. அவன் லைஃப் பூரா சம்பாதனை பண்ணதெல்லாம் ஒரு வருஷத்துல காலி பண்ணிட்டு ஜீரோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே கரெக்ட். அதுதான் எதுக்கட சம்பாதிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றதுக்காக சம்பாதிச்சு வச்சிடறான். கடைசியில் அவன்கிட்ட கொடுத்து போட்டு போயிடுறான். இதுல வேற புதுசா வேற லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்டார் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், டாடா இன்சூரன்ஸ், என்னென்ன அடிக்கிறானுங்க, கதை விடுறானுங்கடா சாமி. அட்ரா பொய் 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 பொய், பயங்கர பொய். என்னமா ஆரோக்கியத்தை என்னமோ கொடுக்குற மாதிரியும் அதுதான் நம்மளை காப்பாத்துற மாதிரி அது வேற பொய். அப்ப அதுக்கு வேற நீ சம்பாரிச்சுக்க வேண்டியிருக்கணும். சாகிறதுக்கே சம்பாரிச்சு வச்சுக்கிறது. எங்கேயாவது புற்றுநோய் வந்தோ சக்கரை நோய் வந்தோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்து நீங்க எவனாச்சும் குணமாக்கி இருக்கானா? அப்படி சாத்தியமே இல்லை. குணமாக்கவே முடியாதுக்கு போய் எதுக்கே இன்சூரன்ஸ்? அவனை கேட்டு பாருங்க, நோயே குணமாக்க முடியாதுன்னு சொல்றான், அப்புறம் எதுக்கு இன்சூரன்ஸ்? எதுக்கு? பதில் இல்லை. அது ஒரு வியாபாரம். இங்கதான் உங்களை ஏமாத்துறான். பாருங்க, விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பெரிய கம்பெனி போட இந்த இன்சூரன்ஸோட இணைக்கப்பட்டது, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட இணைக்கப்பட்டது. எங்க அப்ப என்ன பொய் அடிக்கிறானு. 18 வருஷமா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில தான் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஏன் வரல ஹெல்த் ஆப் வர? இவரே உதாரணம் பாருங்களேன். எங்கடா போச்சு? அதெல்லாம் நானும் அந்த சர்க்கரை கம்மி ஆகலைங்களே இவ்வளவு காலமா. பணம் சேமிச்சு வச்சிருப்பீங்க. சரி, பணம் சேமிச்சு வச்சிருப்பீங்க, ஏன் நோய் நல்லாக்கல? அது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நோயை ஆரோக்கியத்தை தருது தெரியாது. எல்லாம் பிசினஸ் தான். பாருங்க,
அப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றவன் அவன் தலைவரா இருக்கட்டும், அவர் டைரக்டரா இருக்கட்டும், அவன் ஊழியரா இருக்கட்டும், ஏஜென்டா இருக்கட்டும், அவனுக்கு நோய் வந்து குணமாக்க முடியுதா? அத்தனையும் போய் இந்த எல்ஐசியா இருக்கட்டும், ஹெல்த் ஸ்டார் என்னமோ சொல்றான் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் வியாபாரம் தான். எவனாச்சும் ஆரோக்கியமா இருக்கானா அவனும் ஆஸ்பத்திரிக்கு போட்டு இருக்கான். அவன் கேட்கலானே நீ இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்க அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போற தெரியலேம்பா. இதுதாங்க விஞ்ஞானம். அடாடாடா, எவனாச்சும் கேள்வி கேட்டுக்கிறீங்களா? இந்த ஏஜென்ட் திருப்பி கேட்குறீங்களா? எனக்கு ரைட்டு. எந்த ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறீங்களா? ரைட்டு. யாரும் கேள்வி கேட்பதே இல்லை. யாரும் கேள்வி கேட்பது. இப்ப பாருங்க, இவரே சொல்றாரு. இவர் என்ன, எல்லாரும் அப்படித்தான். சரி, இது திருப்பி திருப்பி வாங்க. 1 கோடியில போட்டு 10 கோடி போட்டு 100 கோடி போட்டு மருத்துவமனை கட்டுறான். அவன் ஆரோக்கியமா இருக்கானா? அவனும் புகுத்துதான் போறான். கொடுமை 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 கொடுமை. ஏன்னா இயற்கை என்பது 7ஆம் நிலை நோக்கி நகருகின்ற காரணத்தினால் நாம் 6ஆம் நிலையில் 5ஆம் நிலையில் இருக்கிற குறைகளை நாம் பேசி நாம் தப்பித்தாக வேண்டும். அதை ஒழிக்க முடியாது. நீங்க அதை ஒழிக்க முடியாது. அதை ஒழிக்க முடியாது. அதில் ஒழிக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.